ஹலோ, பிரேஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 23:18 வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய தேவன் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் அவர் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலைமையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? எனக்கு இருந்த நம்பிக்கையே போய்விட்டது என்று சொல்லுகிறாயா? கவலைப்படாதே. நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்விலே கர்த்தருடைய தீர்மானம் நடக்கும். நன்மையானவைகளை நீங்கள் காண்பீர்கள். தேசத்தின் நன்மைகளை கொடுக்கிற தேவன் உனக்கு நன்மைகளை அறுவடை செய்ய கிருபை செய்வார். யோவான் 5:5 வசனத்தில் ஒரு மனுஷன் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷனாய் அங்கே அந்த பெதஸ்தா குளத்தருகளே படுத்து கிடந்தான். 38 வருஷமாய் கிடந்த அவன் அந்த பெதஸ்தா குளம் தேவ தூதனாலே கலக்கப்படுகிற பொழுது அவன் முந்தி அவனாலே அந்த குளத்தில் இறங்கி சுகமடையாத ஒரு நிலைமை. 38 வருஷங்கள் பாரம் நிறைந்தவைகள். நம்பிக்கை போய்விடுமோ என்று சொல்லி அந்த குளத்தருகளே கடந்த பொழுது 38வது வருஷத்தில் இயேசு அவனை சந்தித்தார். அல்லேலூயா. இயேசு அவனை பார்த்து அவனோடு பேசி அவனுக்கு அந்த நாளிலே சுகத்தை இயேசு கொடுத்தார். இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அநேக வருஷங்கள் காத்து கொண்டிருக்கலாம். நீ எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கலாம். என் நம்பிக்கையே போய்விடும் என்று சொல்லுகிற காலதாமதம் உங்களை பயமுறுத்தலாம். கவலைப்படாதிருங்கள். அவர் நம்பிக்கையின் தேவன். உன்னை கைவிட மாட்டார். நீ நம்பினதுக்கு அதிகமாய், நீ எதிர்பார்த்ததுக்கு அதிகமாய், நீ வேண்டிக் கொண்டதற்கு அதிகமாகவே இந்த இயேசு ராஜா உனக்கு செய்வார். அந்த நம்பிக்கையோடு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த 38 வருஷமாய் காத்து கொண்டிருந்த மனுஷனுக்கு எவ்விதமாய் தயவு பாராட்டினாரோ உனக்கும் அவ்விதமாய் அவர் தயவு பாராட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, உம்முடைய மகிமை உள்ள நாமத்துக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய மகா பெரிய இரக்கம், தயவு எங்களை இந்த உலகத்தின் எல்லா நெருக்கத்திலும் நம்பிக்கையோடு வாழ அது ஏவுகிறது. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு பெருத்த நம்பிக்கை தருகிறது. இது என் ஆறுதல், இது என் நம்பிக்கை, இது என் பலனாயிருக்கிறது என்று சொல்லி உடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் சொல்ல முடிகிறது. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவாகிய நீர் எங்களுடைய நம்பிக்கையின்படியே எங்களுக்கு இரக்கம் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திர ராஜா. எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர். இன்றைக்கு வாழ்க்கையில பல கட்டங்களிலே சூழ்நிலைகளினாலே நம்பிக்கை இழந்து வாழுகிறமுடைய பிள்ளைக்கு கிருபை செய்வீராக ராஜா. இரக்கம் செய்யும். இவர்களுமே நம்பியிருக்கிறபடியே உடைய வசனத்தை நினைத்துள்ள ராஜா. ஆசீர்வதியம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.